மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் முடிவை எதிர்த்து 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியார் வசம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்குதான் தற்போது நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கின் விசாரணை முடிவடை தற்போது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்கக் கோரியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் என்றும் வாதிடப்பட்டுள்ளது. அதே போல மாநகராட்சியின் இந்த ஒரு நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர்கள் வேலை பறிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும். ஒரு மாதத்தில் அது தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஆகஸ்ட் 15 முதல் மீண்டும் பணிக்கு திரும்புகிறோம். 15 ஆண்டுகள் பணியாளர்களை குப்பைகளை போல தூக்கி எறியக்கூடாது வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல தனியார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்கினால் தற்போது 750 ரூபாய் தினமும் ஊதியம் பெற்ற நிலையில் 500 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் பணியாளர்களை வீழ்ச்சி எறிய போவதில்லை, வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள், ஒப்பந்ததாரர் மூலமாக பணி வழங்கப்படும். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள அந்த 15 மாவட்டங்களில் 11 மண்டலங்களில் தூய்மை பணிக்கு ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணி தனியாருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 தூய்மை பணியாளருக்கும் ஒப்பந்த நிறுவனம் ஊதியம் மட்டுமில்லாமல் வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளிலும் வேலை பாதுகாப்பு. நன்றி மதன், விவரங்களுக்கு.